வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மற்றும் மாலைதீவுக்கு இடையில் 3 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்து. நாடளாவிய ரீதியில் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் துறைசார் கடமைகளிலிருந்து விலகல். கொள்கை ரீதியான மாற்றம் ஒன்றை அவசியம், டில்வின் சில்வா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கை மற்றும் மாலைதீவுக்கு இடையில் 3 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் மாலைதீவு ஜனாதிபதி அப்துல்லா யாமின் அப்துல் கயீம் ஆகியோர் முன்னிலையில் இந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சுகாதாரத்துறை அபிவிருத்திக்கான புரிந்துணர்வு உடன்படிக்கையில் வெளிவுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் மாலைதீவின் சுகாதார மற்றும் மகளிர் ஆடவர் விவகாரங்களுக்கான அமைச்சர் ஆகியோர் கைச்சாத்திட்டனர். இலங்கை முதலீட்டு சபை மற்றும் மாலைதீவு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. தேடுதல் மற்றும் மீட்பு சேவைகளை இணைப்பதற்கான மற்றொரு உடன்படிக்கையில் இரு நாடுகளினதும் வெளிவார அமைச்சர்கள் கைச்சாத்திட்டுள்ளனர். இந்த உடன்படிக்கையின் ஊடாக கடலில் விபத்துக்குள்ளானவர்களை தேடுதல் மற்றும் மீட்கும் சேவைகளை இணைக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. இதேவேளை மாலைதீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அந்த நாட்டு ஜனாதிபதி அப்துல்லா யாமின் அப்துல்லா கயூமை நேற்று சந்தித்தார். இதன்போது இலங்கைக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் வெளிநாட்டு தலையீடுகளுக்கு அனுமதி அளிக்கப் போவதில்லை என மாலைதீவு ஜனாதிபதி கூறியுள்ளார். சர்வதேச சவால்களுக்கு மத்தியில் இலங்கைக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குவதாக இந்த சந்திப்பின் போது மாலைதீவு ஜனாதிபதி தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. கட்சிகளின் நிறங்கள் மற்றும் ஆள் மாற்றங்களுக்கு அப்பால் கொள்கை ரீதியான மாற்றம் ஒன்றே இன்று அவசியம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு பாலமுனை பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கை பொருளாதாரம் தொடர்பான நிதி அமைச்சின் அறிக்கை ஒன்று அண்மையில் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. இலங்கையில் உள்ள 9 மாகாணங்களுள் வறுமையானவர்கள் அதிக அளவில் உள்ள மாகாணம் எது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலேயே வறுமையானவர்கள் அதிக அளவில் உள்ளனர். இரண்டாவதாக கிழக்கு மாகாணம் காணப்படுகின்றது. வட மாகாணம் 3வது இடத்தில் உள்ளது. வடக்கில் யுத்தம் இருந்தமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் என்று கூற முடியும். இந்த அரசாங்கம் தற்போது என்ன செய்கின்றது? அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றதா? கிழக்கில் அபிவிருத்தியை முன்னெடுத்ததா? பல பெயர்களை வைத்தனர். கிழக்கின் உதயம், வடக்கின் வசந்தம் என பெயர்களை சூட்டினர். வடக்கில் வசந்தம் ஏற்படுத்தப்படவும் இல்லை, கிழக்கில் உதயம் ஏற்படுத்தப்படவும் இல்லை. முன்னர் இருந்ததை விடவும் கீழ்மட்டத்திலேயே உள்ளோம். தற்போது வாழ முடியாத நிலையே ஏற்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் மோதலொன்று தோன்றுமோ என்ற அச்சத்துடன் வாழ்கின்றோம். அதனால் இதுவரையான அரசியலில் முன்னெடுக்கப்பட்ட ஆள் மாற்றங்கள் மற்றும் நிற மாற்றங்களால் பயனில்லை. தற்போது கொள்கை ரீதியான மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். நாடளாவிய ரீதியில் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் துறைசார் கடமைகளிலிருந்து விலகியுள்ளனர். சுகாதாரத்துறையின் அனைத்து பிரிவுகளிலும் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களின் கடமைகளுக்கு தாதியர்களால் இடையூறு விளைவிக்கப்படுகின்றமையே தமது தொழிற்சங்க நடவடிக்கைக்கு காரணம் என அரச குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு குறிப்பிடுகின்றார். මේ වන විට දිවයිනේ සෑම සියලු පළාතකම පවුල් සෞඛ්‍ය සේවා නිලධාරීන් ශ්‍රේෂ්ඨ රාජකාරී நாடளாவிய ரீதியில் குடும்பநல சுகாதார உத்தியோகத்தர்கள் துறைசார் கடமைகளில் இருந்து விலகியுள்ளனர். கடந்த காலப்பகுதியில் அனைத்து சுகாதார நிறுவனத்திலும் குடும்பநல உத்தியோகத்தர்களின் கடமைகளை முன்னெடுக்க முடியாத வகையில் தாதியர்கள் பாரியளவில் இடையூறு விளைவித்தமையே இதற்கு காரணமாகும். சுகாதார திணைக்களம் இந்த பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுத்தராது இந்த சேவையை நீக்க முயற்சிப்பது தொடர்பில் நாம் கவலையடைகின்றோம். இதனால் மக்களுக்கு சேவை வழங்க முடியாத நிலையை நாம் எதிர்நோக்கியுள்ளோம். இதேவேளை தமது கடமைகளுக்கு தாதியர்களால் இடையூறு விளைவிப்பதாக தெரிவித்து பேராதனை வைத்தியசாலையின் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர் ஒருவர் ஆரம்பித்த சாகும் வரை உண்ணாவிரதம் 3வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. இவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
குடும்பநல சுகாதார உத்தியோகத்தர் மற்றும் தாதியர்களுக்கு இடையில் எழுந்துள்ள பிரச்சினை தொடர்பில் சுகாதார அமைச்சரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த பிரச்சினைக்கான தீர்வு உள்ளடங்கிய நீதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி பி ஜெயசுந்தரவின் தலைமையிலான குழுவின் அறிக்கை விரைவில் கிடைக்கும் என அமைச்சின் மேலதிக செயலாளர் KAS ஈரகல தெரிவித்தார். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் இலங்கை கடற்படையினருக்கு வழங்கப்பட்டுள்ள 2வது ரோந்து கப்பல் கொழும்பு துறைமுகத்தை நேற்று வந்தடைந்தது. கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே மற்றும் கடற்படை பிரிவுகளின் பிரதம அதிகாரி ரியர் அட்மிரல் ஜெயந்த பெரேரா உள்ளிட்ட கடற்படை அதிகாரிகள் பலர் இந்த கப்பலை வரவேற்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தால் இலங்கை கடற்படையினருக்கு பே கிளாஸ் ரக கப்பல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் திகதி பே கிளாஸ் ரக கப்பல் ஒன்று வழங்கப்பட்டதுடன் அந்த கப்பல் ஏப்ரல் மாதம் 24ஆம் திகதி கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களை தடுப்பதற்கும் சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்துவதற்காகவும் கடந்த வருடம் நவம்பர் மாதம் ஆஸ்திரேலிய பிரதமர் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய இந்த 2 கப்பல்களும் வழங்கப்பட்டுள்ளன. 38.2 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பல் மணித்தியாலத்திற்கு அதிகபட்சமாக 24 கடல் மைல் வேகத்தில் பயணிக்கக்கூடியதாகும். காலி மாநகர மேயர் மற்றும் மாநகர சபை அங்கத்தவர் பதவிகளிலிருந்து மெட்சிரி டி சில்வாவை பதவி நீக்குவதற்கு தென் மாகாண முதலமைச்சர் வழங்கிய பணிப்புரை காலி மேல் நீதிமன்றத்தினால் இன்று வழிவிலக்க செய்யப்பட்டுள்ளது. மெட்சிரி டி சில்வா தாக்கல் செய்திருந்த வழக்கு விசாரணையை அடுத்து நீதிமன்றம் முதலமைச்சரின் பணிப்புரையை வலுவற்றதாக அறிவித்துள்ளது. தம்மை மாநகர மேயர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை செல்லுபடியற்றதாக்குவதுடன் தென் மாகாண முதலமைச்சரின் பணிப்புரையை வலுவற்றதாக அறிவிக்குமாறு கோரி மெட்சிரி டி சில்வா வழக்கு தாக்கல் செய்திருந்தார். சபை அமர்வொன்றின் போது முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டு தொடர்பில் மக்களின் வாக்கினால் தெரிவாகிய உறுப்பினர் ஒருவரை பதவி நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் முதலமைச்சருக்கு இல்லை என தனது தீர்ப்பில் மேல் நீதிமன்ற நீதிபதி KPK ஹிரும்புரேகம தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளில் 6 கைக்குண்டுகள் உட்பட பல வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. எழுதுமட்டுவாள், கண்டாவளை, கெட்பலி மற்றும் உருத்திரபுரம் ஆகிய பகுதிகளில் வெடிப்பொருட்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக ராணுவ தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்த வெடிப்பொருட்களில் 39 மில்லி லீட்டர் ரக 375 தோட்டாக்களும், பல்குழல் பீரங்கி எரிகணை, 60 மில்லி லீட்டர் ரக மோட்டார் குண்டு மற்றும் RPG ரக குண்டு ஆகியனவும் அடங்கியுள்ளன. இதேவேளை நாவட்குளம் மற்றும் பெரிய கச்சக்கொடி ஆகிய பகுதிகளில் நிலக்கண்ணி வெடி அகற்றும் பிரிவினரால் 136 நிலக்கண்ணி வெடிகளும் 3 மிதிவெடிகளும் நேற்று அகற்றப்பட்டுள்ளதாக ராணுவ தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. காரைநகர் களபூமி திக்கரை முருகமூர்த்தி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து சுவாமி வீதி வலம் வந்தார். கடந்த 16ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பித்த இந்த ஆலய உற்சவ நிகழ்வுகள் நாளைய தினத்துடன் நிறைவுக்கு வருகின்றனர். காரைநகர் களபூமி திக்கரை முருகமூர்த்தி ஆலயத்தின் தீர்த்த உற்சவம் இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வுகளில் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் மற்றும் வடமாகாண விவசாய அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டனர். விஞ்ஞானம் வேகமாக வளர்ந்து வரும் இந்த உலகில் அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் மக்கள் இன்னமும் வாழ்கின்றமை கவலைக்குரிய விடயமே. வவுனியா செட்டிக்குளம் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கப்பாச்சி கிராமமே இது. சுமார் 90 குடும்பங்கள் வாழும் இந்த கிராமம் எவ்வித கவனிப்பும் அற்ற நிலையில் இருப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். அரசு அதிகாரிகளின் உத்தரவிற்கமைய இந்த கிராமத்தில் குடியேறிய போதும் தமக்குரிய அடிப்படை வசதிகள் எதுவும் மற்ற நிலையில் தாம் வாழ்வதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக இந்த கிராமத்து மக்கள் தங்களது இருப்பிடங்களை விட்டு வெளியேறி செல்வதாகவும் அவை பாலடைந்து செல்வதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த பிரதேசத்தில் வாழும் மக்களுக்காக 6 குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்ட போதிலும் அவற்றில் ஒன்று மட்டுமே பாவனைக்கு உகந்த நிலையில் உள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கிராமத்துக்கான நீர் பாசன வசதிகள் இங்கு இல்லை. பிரச்சனை அதால் உருவாகிறது. எங்களுக்கு நீர் பிரச்சனை என்றால் அதில் நீர் கல்சியங்கள் கூட, அதனால் எங்களுக்கு ஒரு நீர் திட்ட அமைப்பு இங்கே இல்லை. குடிநீர் பெரிய ஒரு கஷ்டம் நிலையில் இருக்கின்றது. இதேவேளை 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வாகனத்தை பெற்றுக்கொள்ளும் நிலையில் இந்த கிராம மக்கள் உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். ஸ்கூலுக்கு பாருங்க, இங்க இருந்து செட்டிக்குளம் போகணும் நடந்து. இந்த வெயில்ல எத்தனை கட்ட பாருங்க நடந்து போய் இந்த பிள்ளைங்க வர்ற நேரம் என்ன நிலைமையில வீட்டுக்கு வரும்ட்டு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க.
அப்போ நாங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருந்து வாழ்கிறோம்ன்ட்டு நீங்களே பாருங்க, பார்த்து இதுக்கு என்னமோ உங்கள் இதில் உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க. எனவே தமது கிராமத்திற்கான அடிப்படை வசதிகளை உரிய முறையில் செய்து கொடுக்குமாறு கோருகின்றனர் கப்பாச்சி பிரதேச மக்கள். கிளிநொச்சி ஆனந்தபுரம் பகுதியில் 6 அடி நீளமான முதலையொன்று பொதுமக்களினால் பிடிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு கிராமவாசி ஒருவரின் வீட்டினுள் குறித்த முதலில் நுழைந்த போதே கிராமவாசிகள் அதனை பிடித்துள்ளனர். கிளிநொச்சி பகுதியில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக குறித்த முதலை குடியிருப்புகளை நோக்கி வந்திருக்கலாம் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். முதலையினை பிடித்தவுடன் குறித்த அதிகாரிகளுக்கு பிரதேச மக்கள் அறிவித்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இலங்கையின் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்தி இணையதளம் newsfirst.lk அனைத்து வகையான வடிவங்களிலும் உங்களை நாடி வருகிறது. எமது செய்தி அறிக்கையிடல் உறுதிப்படுத்தப்பட்டது, பக்கசார்பற்றது, நடுநிலையானது, துணிச்சல் மிக்கது. எமது சமூக இணைய வலையமைப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது. பல்லாயிரக்கணக்கானோர் நியூஸ் ஃபர்ஸ்டில் நம்பிக்கை வைத்துள்ளனர். அதனாலேயே நாம் என்றும் முன்னிலையில் உள்ளோம். இணையதளம், ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் யூடியூபில் எமது செய்திகளை பார்வையிடலாம். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.